நானே வரேன். உடம்பு முழுக்க சாட்டையால அடி பின் எடுத்துட்டான் போல இருக்கு. போங்க சார். அதான் போன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஆளை நான் அடிக்கும் போது, நான் வழியில துடிக்கும் போது, அப்ப வந்து என்ன காப்பாத்தாம இப்ப வந்து வலிக்குதா கிளிக்குதான்னு. அதான் வந்து காப்பாத்திட்டான்ல, அப்புறம் என்ன? பாப்போல. சரி வாங்க. வாமா. புவனேஸ்வரி, நீ எப்பப்போ என்னென்ன வேலை பாப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது தான் என் வேலையே. ஏய், 3 நாள்ல அரை நாள் இப்பவே முடிஞ்சிருச்சு. சின்னம் 2 நாள் தான் இருக்கு. இந்த ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் இவனுடைய அப்பா அந்த ரகுராம் தான் நிரூபிச்சு உங்க எல்லாரையும் சந்தி சிரிக்க வைக்கல. என் பேரு புவனால். சூப்பர். அப்போ போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கேட்டுட்டு போ. ஏன்னா முதல்ல உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட பெரியப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க எப்படி ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அதுக்கான எல்லா வழியும் காட்டி கொடுத்தது நீதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பான்னு சொல்லி புகார் கொடுத்ததுக்கே இவன் உடம்பு இந்த நிலைமையில இருக்கே. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அப்பான்னு நிரூபிச்சுட்டா இவனோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னங்க சொல்றாங்க? பயப்படாத ஜீவா, நாங்க இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? எங்க நான் செத்ததுக்கு அப்புறம் சமாதி இல்லையா? வந்துட்டோமா இல்லையா? இந்த ஊர்க்காரங்க முன்னாடி என் பெரியப்பாவ நீ அவமானப்படுத்துவேன்னு சொன்னியோ, அதே ஊர்க்காரங்க முன்னாடி என் பெரியப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அதுக்கான ஆதாரத்தையும் காட்டி நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நிரூபிச்சு அதே பஞ்சாயத்துல ஊர்க்காரங்க முன்னாடி உனக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கல, என் பேரு மாயா இல்ல. பாக்கலாமா? சவாலா? சவால் தான்.